வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சந்தித்து இருக்கிறது. இயக்குனர் சிகரம் என்று போற்றப்பட்டு இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய மரணம். அவர் வயது மூப்பின் காரணமாகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த காரணமாகவும் தான் மரணத்தை தழுவியிருக்கின்றார். ஆனால் தமிழ் திரையுலகத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு என்பதை விட தமிழ் சமூகத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு என்பதுதான் நாம் இங்கு முன்வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழர் தாயகத்தில் நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி திரையுலகத்தினர் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எதிராக திணித்த வன்முறைகள், எதிர்ப்புகள், தமிழ் பெண்கள் மீது அவர்கள் அவிழ்த்து விட்ட அந்த காட்டுமிராண்டித்தனங்கள், இவைகளையெல்லாம் எதிர்த்து தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் பல கட்டங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பல காலங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி போராட்டங்கள் நடத்தப்பட்ட காலகட்டங்களில் அவற்றிற்கு பின் ஊக்கியாக இருந்து செயல்பட்டதில் பாரதி ராஜா அவர்களுக்கு முக்கியமான பங்குண்டு. அதுபோல தமிழர்களுக்கான தீர்வு தனிநாடுதான் என்கின்ற அந்த அழுத்தமான ஒரு பார்வையும் பாரதி ராஜா அவர்களிடம் இருந்தது. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் தமிழ் மக்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்கின்ற கருத்தியலையும் மையப்படுத்தி பயணித்ததில் பாரதி ராஜா என்கின்ற அந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு என்பதுதான் நிஜம். எனவேதான் அவருடைய மரணம் ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட நம்மால் அந்த மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை. காரணம், தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு சிலர் கூட இப்பொழுது இல்லாமல் போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு நான் தலைப்பே பாரதி ராஜா அவர்களோடு 1 மணி நேரம் என்ற தலைப்பை தான் நான் வைத்திருக்கிறேன். அது என்ன பாரதி ராஜா அவர்களோடு 1 மணி நேரம் என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பும். பாரதி ராஜா அவர்கள் கடைசியாக என்ன பேசினார் என்கின்ற பொழுது, நடிகை ராதிகா அவர்கள் தன்னுடைய தாய்க்கிழவி என்கின்ற திரைப்படத்தை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது உனக்கு விருது கிடைக்கும் என்று பாரதி ராஜா அவர்கள் ராதிகா அவர்களை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதுதான் பாரதி ராஜாவுடைய கடைசி காணொளி என்ற பதிவுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. பாரதி ராஜா அவர்கள் நடிகை ராதிகா அவர்கள் விருது கிடைப்பார் என்று வாழ்த்துகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது என் மனதிற்குள் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகின்றது. பாரதி ராஜா அவர்களை மையப்படுத்தி நான் ஒரு காலகட்டத்தில் எழுத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஈடுபாடோடு நிறைய எழுத வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் இருந்த காலகட்டம். பல பத்திரிகைகளில் நான் தொடர் எழுதி கொண்டிருந்தேன். அதுபோல ஒரு பதிப்பகத்தை நடத்தி அந்த பதிப்பகத்தின் சார்பில் நான் எழுதிய நூல்களை வெளியிட்டு கொண்டிருந்தேன். அப்படி நான் எழுதிய நூல்களில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட நூல்கள் பல இருந்தன. அதிலே நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களை மையப்படுத்தி நான் எழுதிய கலைகளில் ஓவியம் சாவித்திரி என்கின்ற அந்த நூல் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த நூலைத்தான் நடிகர் திலகம் என்கின்ற திரைப்படமாகவும் எடுத்தார்கள். அந்த திரைப்படம் எடுத்த பொழுது என்னை அழைத்து அவர்கள் பேசினார்கள். இந்த கதையை, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இதை உள்வாங்கி கொண்டுதான் நாங்கள் இந்த திரைப்படத்தை எடுக்க இருக்கிறோம் என்று பேசினார்கள். அதுபோல நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தியும் நான் ஒரு நூல் எழுதியிருந்தேன். அதுவும் கலைகளில் எறிந்த கலைஞன் சந்திரபாபு என்ற அந்த நூல். அதன் பின்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை மையப்படுத்தி ஒரு 6 பாகங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருந்தேன். கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை என்கின்ற பெயரில் முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம், 4வது பாகம் என 6 பாகங்களை மையப்படுத்தி அந்த நூலை எழுதியிருந்தேன். அந்த நூலில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தமிழக அரசியல் என்கின்ற பத்திரிகையில் நான் எழுதிய தொடரைத்தான் அந்த நூலாக வடிவமைத்திருந்தேன். சுமார் 201 தொடர் எழுதியிருந்தேன். அந்த 201 தொடரையும் தான் கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை என்கின்ற பெயரிலே அந்த நூலை நான் எழுதி அதை முடித்திருந்தேன். அந்த நூல் பலருடைய கைகளுக்கு சென்று பாராட்டை பெற்றது. குறிப்பாக அதில் முதல் பாகம் மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. நடிகர் சிவகுமார் அவர்கள் ஈரோட்டில் நடந்த ஒரு புத்தக திருவிழாவில் அந்த நூலை மையப்படுத்தி பேசி, இந்த நூலில் பல செய்திகள் இருக்கிறது என்று அந்த நூலை மையப்படுத்தி பேசி சுமார் 400 நூல்கள் அந்த மேடையிலே விற்பதற்கான ஒரு களத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். காரணம், அந்த நூலில் இருந்த ஒரு வலிமையாக நாம் தேர்ந்தெடுத்து பதிவு செய்திருந்த அந்த தேடல்கள் தான் அதற்கு காரணம். அந்த கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை என்கின்ற நூல்
மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சினிமா, அரசியல் போன்ற விடயங்களை எல்லாம் மிக சிறப்பாக இவர் எடுத்து எழுதியிருக்கிறார் என்கின்ற செய்தி பாரதி ராஜா அவர்களுடைய காதுகளுக்கு செல்கின்றன. பாரதி ராஜா அவர்களுக்கு காதுகளுக்கு இந்த செய்தியை யார் கொண்டு போகின்றார் என்றால், மக்கள் குரல் என்கின்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கக்கூடிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் இந்த செய்தியை பாரதி ராஜா அவர்களிடம் கொண்டு போகிறார். பாரதி ராஜா அவர்களிடம் கொண்டு போகின்ற பொழுது பாரதி ராஜா அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர் சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் பாரதி ராஜா அவர்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார். சுமார் 1 மணி நேரம் பாரதி ராஜா அவர்களோடு நான் செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது பாரதி ராஜா அவர்கள் நடித்திருந்த ஒரு திரைப்படத்திலிருந்து முன்னோட்ட காட்சிகள் அவருடைய அந்த அலுவலகத்தில் இருந்த பிரிவு திரையரங்கில் அது திரையிட்டு காட்டப்பட்டது. ஒரு வயதான ஒரு மனிதர் ஒரு இளம் பெண்ணிடம் காதல் கொள்வது போன்ற ஒரு காட்சி அமைப்பு. அந்த வயதான மனிதராக பாரதி ராஜா அவர்கள் நடித்திருந்தார்கள். சுமார் 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த முன்னோட்ட காட்சிகளை பார்த்த பொழுது நாங்கள் மெய்சிறுத்து போனோம். அதை பாரதி ராஜா அவர்களிடம் பகிர்ந்து கொண்டோம். அதன் பின்பு பாரதி ராஜா அவர்கள் என்னை அழைத்து அவருடைய அலுவலகத்தில் நிற்க வைத்து ஒரு மிகப்பெரிய சால்வையை எனக்கு அவர் போர்த்தினார். அந்த சால்வையை போர்த்தி விட்டு அவர் சொன்னார், நான் பல நூல்கள் படித்திருக்கின்றன, சினிமா சார்ந்த வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய பல நூல்களை படித்திருக்கின்றேன். அதிலே பல அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல தகவல்கள் நமக்கு அது அறியாத தகவல்களாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை என்கின்ற இந்த நூல் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் பலருக்கு தெரியாத ஒன்று என்பதை விட, அரசியல் களத்தில் சிவாஜி கணேசன் இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாரா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய களத்தில் இருக்கிறது. அதுபோல சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த நாடகம் சார்ந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் இதில் பதிவிட்டு இருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த நூலை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவரோடு பயணிப்பது போன்ற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. எனவே தான் ராம்கி அவர்கள் இந்த நூலை குறித்து சொன்ன பொழுதும் நான் உடனடியாக உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை ராம்ஜியிடம் சொல்லி உங்களை அழைக்கச் சொல்லி, நீங்கள் வந்து இப்பொழுது என்னை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை அமர வைத்து சுமார் 45 நிமிடம் உலக சினிமா, தமிழக சினிமா, சிவாஜி என்கின்ற அந்த மனிதருடைய பண்புகள் இவைகளை மையப்படுத்திய பல செய்திகளை அவர் பரிமாறி எங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் அரங்கேறுவதற்கான களத்தை எனக்கு அமைத்து கொடுத்தது மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள்தான். இந்த 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு இயக்குனர் சிகரம், இந்த தமிழ் திரையுலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதரோடு சுமார் 1 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. இன்று அவர் நம்மிடம் இல்லை, மரணத்தை தழுவிவிட்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை விட அவருடைய திறமைகள் இன்று இருக்கக்கூடிய இளைய இயக்குநர்களுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் இறைவனிடம் பிரார்த்திக்க மனது விரும்புகின்றது. அதைத்தான் நாம் பிரார்த்தனையாகவும் வைக்கின்றோம். பாரதி ராஜா அவருடைய மகனுடைய மறைவு அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக மாறிவிட்டது. அதிலிருந்தே உடைந்து காணப்பட்ட அவர் தன்னுடைய உயிரை இப்பொழுது இந்த மண்ணிலிருந்து அவர் கடன் வாங்கி கொண்டு அவர் விண்ணுலகத்திற்கு சென்றிருக்கின்றார். கண்டிப்பாக பாரதி ராஜா போன்ற மனிதர்கள் இந்த தமிழ் சமூகமும் தமிழ் திரையுலகமும் தமிழ் கலாச்சாரமும் போற்றக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மனிதர் என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.